வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபியோட பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க விவரம் தெரியாதவங்க. அதை தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா ஜேசிபியோட டீத் கட்டர் எப்படி மாற்றுவது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சைடில் இருக்கிறது பேர் சைடு டீத் கட்டர் அப்படிங்கிறதுங்க. மீதி மூணு டீத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓரத்தில் டைட் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சைடு கட்டருங்க. இது டீத்து. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே போல்டு போட்டுட்டு அப்படியே எம்டியாக விட்டுறக்கூடாதுங்க. மேலே நம்ம பழைய போல்டுக்கு இது இருந்தது அப்படின்னா, பழைய போல்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த போல்ட்டு மரம் அடி வாங்காது. நெட்டு ஃபுல்லாக போட்டோம்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும். நம்ம அடுத்தது கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு டபுள் லாக் போட்டோம்னா மரம் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் இதிலே போட்டாங்க. கிட்டத்தட்ட கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. பாருங்கள், இந்த மரையெல்லாம் ஸ்லிப் ஆகிப்போச்சு. ஸ்லிப் ஆனால கழட்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆகிப்போச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டபுள் நெட்டு போட்டோம்னா நமக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு கட்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா, சைடில் டீத்து போல்ட்டு போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஏன்னா அதுவே லாக் ஆகிக்கும். மறுபடியும் நம்ம இந்த பக்கம் பிடிக்கணுங்கிறது இல்லை. இப்போ கட்டர் போல்ட்டை போட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. இந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கணும், அந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கணும், போல்ட்டு ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டீத்து போல்ட்டு, இந்த மாதிரி டீத்து போல்ட்டு போடுறது வச்சுக்கிட்டோம், லாக் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலை சீக்கிரமாக முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வேலை சீக்கிரம் எப்படி முடிக்கணுமோ அப்படி செஞ்சுக்கிறது புத்திசாலித்தனங்க. போட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா டபுள் நெட்டு, அதாவது இதுக்கு புதுசாக வாங்கி போடணுங்கிறதில்ல, பழைய நெட்டு கழட்டின நெட்டுவே மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் ஓடிட்டு வரும்போது 2வது நாள் மறுபடியும் லூஸ் இருந்தால் டைட் வச்சு விட்றணும். டைட் வச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது லூஸ் ஆகாது. அடுத்து மறுபடியும் டீத் மாற்றும் போது கழட்டினா போதுமானது. நன்றி.